வணக்கம். முருகன் வேலாக். வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன். முதலில் தலைப்புச் செய்திகள். நைஜீரியாவில் படகு கவிழ்ந்து விபத்து, 25 பேர் உயிரிழப்பு, 14 பேர் மாயம், தேடுதல் பணிகள் தீவிரம். தொடருந்து நிலையத்தில் பாரிய தீ விபத்து, தீக்கிரையான 200க்கும் மேற்பட்ட உந்துருளிகள். கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கு அமெரிக்காவிற்கு எந்த உரிமையும் கிடையாது, ட்ரம்புக்கு டென்மார்க் பிரதமர் பதிலடி. அமெரிக்காவின் அடுத்த இலக்கு கியூபாவா? வெனிசுலா நாட்டின் இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும், பாப்பரசர் 14ஆம் லியோ. நிறைவு பெற்றது தலைப்புச் செய்திகள். தொடர்பென விரிவான செய்திகள். நைஜீரியாவின் வடகிழக்கு மாநிலமான ஜோக்கில் பயணிகள் படகு கவிழ்ந்து 25 பேர் பலியான நிலையில் 14 பேரை காணவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜிகாபா மாநிலத்தில் உள்ள அதியானி கிராமத்தில் இருந்து புறப்பட்ட படகு ஜோக் மாநிலத்தில் உள்ள கேர்பிக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. படகில் 52 பேர் பயணம் செய்துள்ளனர். இதில் குறைந்தது 25 பயணிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இதுவரை 13 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். 25 உடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மாயமான 14 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என ஜோக் மாநில அவசர நிலை மேலாண்மை ஏஜென்சி தலைவர் தெரிவித்துள்ளார். படகில் காணப்பட்ட துளை ஊடாக படகு நீரில் மூழ்கியதாக ஜிகாபா மாநில போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் கேரள மாநிலம் திருச்சூர் தொடருந்து நிலையத்தில் நேற்று முன்தினம் அதிகாலை ஏற்பட்ட பெரும் தீப்பரவலில் அங்குள்ள வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட உந்துருளிகள் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டன. திருச்சூர் தொடருந்து நிலையத்தில் 2வது நடைமேடைக்கு அருகில் உள்ள வாகன நிறுத்துமிடத்தில் காலை 6:15 மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. முதலில் ஒரு சில உந்துருளிகளில் ஏற்பட்ட தீப்பரவல் வாகனங்களில் இருந்த எரிபொருள் காரணமாக சில நிமிடங்களிலேயே அருகிலிருந்து நூற்றுக்கணக்கான வாகனங்களுக்கு அதிக வேகமாக பரவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு படையினர் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக போராடி தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் வாகனங்கள் மிக நெருக்கமாக நிறுத்தப்பட்டிருந்ததாலும் எரிபொருள் கசிவினாலும் தீயை தடுப்பதில் கடும் சவால் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பலத்த சத்தத்துடன் எரிபொருள் தாங்கிகள் வெடித்து சிதறியதால் அந்த பகுதிகள் முழுவதும் கடும் புகை சூழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அங்கு 500 வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் அவற்றில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீக்கிரையாகியுள்ளதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் இவருக்கும் உயிர்ச்சேதமோ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை. தொடருந்து நிலையத்தின் பயணச்சீட்டு கர்மப்பீடம் மற்றும் மேற்கூரை சேதமடைந்த போதிலும் தொடருந்து சேவைகள் எவ்வித பாதிப்புமின்றி வழக்கம் போல் இயங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார கசிவு காரணமாகவோ அல்லது மின்சார கம்பியில் ஏற்பட்ட தீப்பொறி விழுந்ததாலோ இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. கிரீன்லாந்தை கைப்பற்றுவது தொடர்பான அச்சுறுத்தலை நிறுத்துங்கள் என்று டென்மார்க் பிரதமர் டொனால்ட் ட்ரம்பிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகள் மூலம் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலாஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை கைது செய்து நாடு கடத்திய நியூயார்க் சிறையில் அடைத்துள்ளது. இந்நிலையில் ட்ரம்புக்கு மிகவும் நெருக்கமான ஸ்டீவன் மில்லர் என்பவரின் மனைவி காதி மில்லர் சமூக ஊடகத்தில் கிரீன்லாந்து வரைபடத்தை அமெரிக்கா கொடியுடன் வெளியிட்டு அடுத்து விரைவில் என கூறியிருந்தார். இது தொடர்பாக டென்மார்க் பிரதமர் கேத்தே பிரெட்ரிக்சன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது: அமெரிக்காவிடம் நேரடியாக சொல்லிக் கொள்கிறேன், கிரீன்லாந்துடன் இணைந்து டென்மார்க் நேட்டோவில் உறுப்பு நாடாக உள்ளது. அந்த அமைப்பின் பாதுகாப்புக்கு உத்தரவாதத்தை பெற்றுள்ளது. கிரீன்லாந்து தொடர்பாக அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் போட்டுள்ளோம். கிரீன்லாந்து என்பது டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதனை பாதுகாப்பு காரணங்களுக்காக தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் அதனை ஒப்படைக்க முடியாது என டென்மார்க் திட்டவட்டமாக கூறிவிட்டது. இருப்பினும் அந்த தீவை தொடர்ந்து அமெரிக்கா கோரி வருகின்றது. டென்மார்க் பிரதமர் பேட்டியை தொடர்ந்து சில மணி நேரங்களுக்கு பிறகு ட்ரம்ப் கூறுகையில், தேசிய பாதுகாப்பு கண்ணோட்டத்தில் கிரீன்லாந்து நமக்கு தேவைப்படுகிறது, ஆனால் டென்மார்க்கால் அதனை செய்ய முடியாது என கூறினார்.
வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோர் அமெரிக்க இராணுவ நடவடிக்கையின் மூலம் சிறைபிடிக்கப்பட்டது. ஒரு நாளுக்கு பிறகு அமெரிக்க வெளிவிவகார அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கியூபாவிற்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இதன்படி மதுரோவின் அரசாங்கத்துக்கு கியூபா ஆதரவளித்து வந்ததாக ரூபியோ குற்றம் சாட்டியுள்ளார். இதனை காரணமாக கியூபா கடுமையாக விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அவர் தெரிவித்தார். சர்வதேச ஊடக ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எனினும் வாஷிங்டன் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பது குறித்து விரிவாக பேச அவர் மறுத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தால் ஒரு தீர்க்கமான நடவடிக்கையாக விவரிக்கப்படும். இந்த இராணுவ நடவடிக்கைக்கு பிறகு பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது. அமெரிக்க அதிகாரிகள் கியூபா மீது இதுவரை எந்த குறிப்பிட்ட நடவடிக்கைகளையும் அறிவிக்கவில்லை. அதேபோல் ரூபியோவின் இந்த கருத்துக்களுக்கு கியூபா அரசாங்கம் இன்னும் பகிரங்கமாக பதிலளிக்கவில்லை. கியூபாவின் ஆட்சி முறை மீது எங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை என்பது ரகசியம் அல்ல. உண்மையில் மதுரோவை இவ்வளவு காலம் முட்டுக் கொடுத்து தாங்கி பிடித்ததே அவர்கள்தான் என்று ரூபியோ அழுத்தமாக குறிப்பிட்டார். வெனிசுலா சுதந்திரமாக செயல்பட இடமளிக்க வேண்டும் என பாப்பரச 14 லியோ வலியுறுத்தியுள்ளார். வெனிசுலா மீது திடீர் தாக்குதல் நடத்திய அமெரிக்கா அந்நாட்டு ஜனாதிபதி நிகோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை பிடித்தது. அவர்கள் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்தார். வெனிசுலாவின் பதட்டமான சூழல் நிலவுவதால் அங்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை அமெரிக்க படைகள் கைது செய்துள்ளது சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ரோம் நகரின் செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் திரண்டிருந்த மக்களிடையே போப் லியோ உரையாற்றினார். அப்போது அவர் பேசியதாவது, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வெனிசுலாவில் அமைதி திரும்பவும் அந்நாட்டின் தன்னாட்சி அதிகாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். புவிசார் அரசியல் நிலைகளை விட வெனிசுலா மக்களின் நலன் அனைத்தையும் விட மேலானதாக இருக்க வேண்டும். வன்முறையை கைவிட்டுவிட்டு நாடு அமைதி மற்றும் நீதியில் பயணிக்க வேண்டும். இந்த நெருக்கடியால் வெனிசுலாவில் ஏற்பட்டுள்ள மனிதாபிமான மற்றும் சட்ட ரீதியான பாதிப்புகள் குறித்து கவலை தெரிவித்தார். இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எங்களுடைய வெளிநாட்டு செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்ப்பதற்கு முருகன் வீலோக்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஓல் பட்டனை அமர்த்துங்கள். அப்பொழுதுதான் எங்களுடைய செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் கண்டுகொள்ளலாம் என்பதை வினயமாக கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நன்றியுடன் உங்கள் முருகன். வணக்கம்.